ஒரு வருஷத்துக்கு லட்சத்தை தாண்டி விபத்துகள் நடக்கிற ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியா. அதுவும் சாலை விபத்துகளை பத்தி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரயில் விபத்துகள், விமான விபத்துகள் நான் கணக்கில் எடுத்துக்கல. சாலை விபத்துகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுல லட்சக்கணக்கான ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? இதுல குறிப்பா இந்த பனிக்காலம்லாம் வருது பாருங்க, அப்ப இன்னும் அதிகமா நடக்கும். ஏன்னா இது போல டென்ஸா ஃபாகு படியுது அப்படின்னா எதிர்க்க வர வாகனங்கள் என்ன, முன்னாடி போற வாகனங்கள் எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? என்னதான் லைட்ஸை போட்டாலும் அது கிட்ட வர வரதான் அதுவே தெரியுது கண்ணுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ்வளோ டென்ஸா இருக்கு இங்க எல்லாமே பனிப்பொழிவுன்றது. அந்த டைம்ல ஒரே நேரத்துல ஒரே ஸ்பாட்ல 20-30 வாகனங்கள்ல ஒன்றோட ஒன்று மோதி ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்துறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் அந்த காட்சி மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் விதிவிலக்கு கிடையாது. ஸோ மற்ற நேரங்கள்ல மற்ற சீசன்ல இந்த விபத்துகள் ஏற்படுறது வேற. ஆனா ஃபாகி சிச்சுவேஷன்ல இது இன்னும் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 2024 இந்த வருஷத்தோட ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல கொல்லப்பட்டிருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 1.7 லட்சத்தை தாண்டுதுங்க. ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை. அப்ப எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு லட்சங்களை கடந்து போகும்னு சொல்லிட்டு. இதுல நிறைய மரணங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நடந்திருக்கு. அதுல ஒன்று டிலேடு ரியாக்ஷன் டைம். அதாவது வாகனத்தை இயக்குறாங்களே அவங்க ஏதாவது ஒரு அப்டிக்கலை பார்க்குறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணணும். இந்த F1 ரேஸ் ஓட்டுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? பந்து மேலேருந்து போட வச்சு பட்டு பட்டுன்னு அதை பிடிக்கிற மாதிரிலாம் பயிற்சி எடுப்பாங்க. எல்லாமே ரியாக்ஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஆனால் எல்லா டிரைவருக்கும் அது போல் திறன் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல வண்டி ஓட்டுறவங்க. ஸோ அவங்க ஒரு அப்டிக்கலை முன்னாடி போகிற வண்டியை பார்க்காம அதுக்கு ரியாக்ஷன் டைம் பெருசாக கொடுக்காம போய் மோதுறது, காரு கவுத்து ஓடுறது, இது போல விஷயம்லாம் நடக்கும். இதில் இறந்தவங்க எண்ணிக்கை இதில் அதிகமாக இருக்கு. ரெண்டாவதா சரியா பார்க்க முடியாம போர் விசிபிலிட்டி. இந்த ஃபாகி சிச்சுவேஷன் சொன்ன பாருங்க, அந்த டைம் நடக்கிற விபத்துகளை இறந்தவங்க எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 2024 மட்டும் இந்த ஸ்டாட்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்திய அரசு என்ன பண்றாங்க, நம்ம இப்படியே விட்டா வேலைக்காவது, மக்களோட உடம்புக்குள்ள ஓட வேண்டிய ரத்தம் சாலைகளை ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு V2V, அதாவது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றத்தை கொண்டு வந்தா என்ன அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த திட்டத்தை அறிவிக்கிற அளவுக்கே போயிட்டாங்க. நம்ம மத்திய அரசு இப்போ பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே நம்ம நாட்டில் புழக்கத்துக்கு வரும்னு சொல்லப்பட்டு இருக்குங்க இந்த ஒரு சிஸ்டம். இந்த விஷயம் கசிஞ்ச தகவல்லாம் கிடையாது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கார்ல, அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இது போல V2Vன்னு அந்த திட்டத்தை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நல்ல விஷயமா இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.